வெல்கம் டு சூரியதேவ் QST ரீபார்ஸ். நடந்தது என்ன? காற்றை யாராவது நேர்ல பார்த்திருக்கீங்களா? கோபம், வலி, பொறாமை இதெல்லாம் நேர்ல பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கடவுள், பேய் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இதை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பக்கூடியவர்கள். இப்படி உணரக்கூடிய விஷயங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள், இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். நடந்தது என்ன? இன்று 2000 பேய்களுடன் ஒரு சாமியார் மனிதனை உயிரோடு பாடையிலேற்றும் திருவிழா. ஜோதிடரின் பேச்சை கேட்டு பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை, பின்னணியில் இயங்கும் கருப்பு மாந்திரீக உலகம். ஊர்ல திருடுறவங்க, சண்டித்தனம் பண்றவங்க எல்லாம் கட்டி போடுறத நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிறு தெய்வங்களை கூட அதோட ஆக்ரோஷத்தை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி போடுறது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சந்திக்க போற சாமியார் பேய்களை கட்டி போடுறதா சொல்றாரு. அதுவும் 1-2 கிடையாது, 2000 பேய்களை கட்டி போட்டுறதா சொல்றாரு. வேலூர் அருகே திருப்பத்தூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த வினோதமான மலைக்குன்றுகள். பள்ளத்தாக்கிலிருந்து உயரத்தில் நடுநாயகமாக இருக்கும் இந்த மயில்பாறை குன்று மற்ற குன்றுகளை காட்டிலும் ஏதோ ஒரு மர்மத்தை தாங்கி நிற்கிறது. எங்கே சிரிக்கிறான் முருகன், எங்கே சிரிக்கிறான்? மயில்மலை கோவிலிலே தானே சிரிக்கிறான் முருகன், தானே சிரிக்கிறான். ஆடி மாதம் காவடிகள் திருத்தணி மலையில் முருகன், திருத்தணி மலையில். தை மாதம் காவடிகள் மயிலுமலையிலே முருகா, மயிலுமலையிலே. வந்தவன் சன்னதிக்கு அருகே சட்டை அணியாத தாடி வைத்த சாமியார். பம்பை சத்தம் முழங்க அவர் முன்பு தலைவிரி கோலமாக சுழன்று சுழன்று ஆடுகிறார் ஓர் இளம் பெண். முருகா, சத்தியமா இந்த பொண்ணை விட்டு போறேன். என் பேரை சொல்றேன். என்ன உன் பேரு? என் பேர் துரை. இந்த பொண்ணு பேரு? இந்த பொண்ணு பேரு கண்ணகி. நீ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆகுது. இந்த பொண்ணை புடிச்சு 20 வருஷம் ஆகுது. சரி, இன்னைக்கு கூட இந்த பொண்ணை விட்டு போறது தானே? சரி, இதுக்கு முன்னே எத்தனை தாவல் இந்த மாதிரி ஓடிக்கிறாங்க, எத்தனை தாவல் போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிறேன். 2 இடத்துல ஓடினாங்க. என்ன சொல்லிட்டு வந்துட்டேன்? நான் போறேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு கேக்குறது வாங்கி கொடுக்கல. கேக்குறது என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு கோட்டை வேணும். எங்க போறது? நான் முருகன் சன்னதியில் இருக்கிறேன். முருகன் கிட்ட இல்லடா சாமி, இங்க கோட்டெல்லாம் கிடையாது, எலும்பு சம்பளம் மட்டும் கொடுக்குறேன். வேற என்ன வேணும் சொல்லுப்பா. தீர்த்தம் அதேதானா? இங்க அதெல்லாம் கிடைக்காது பாரு. என்னோட பாவம் அந்த புல்லு வாழ்க்கை கிடக்கூடாது, அதுக்குதான் நானு பிரிஞ்சு போயிடுறேன். எனக்கு கேட்கறது வாங்கி கொடுத்தீங்கன்னா போறேன். சரிப்பா, அவன் முடி எடுப்பா. முடி எடுக்க வாங்கி கொடுக்குறேன். ஒரு கிளாஸ் முடி திருப்பா, திரும்பி கொடுப்பா. எடுப்பா, முடி எடுப்பா. நீ எந்த முடி சரடி எடு. எந்த முடியல இருக்கிற அந்த முடியல நீ எடுப்பா. இப்ப திருப்பி வந்து என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எடு, முடி எடு. அதெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, நல்ல பையன். எடு, இப்ப நேந்துவா, நேந்துவா. முன்னவா கிட்ட போ, சாமி கிட்ட. முன்னவா. விநாயகர் பெருமானே, உன் தும்பிக்கை சாட்சியா இன்னைக்கு கூட பொண்ணு விட்டு போறேன். நவகிரக தேவர்களே, உன்னுடைய பாதந்திர சத்தியமா இன்னைக்கு கூட பொண்ணு விட்டு போறேன். மயில் பாறை முருகா, உன் வேலு சாட்சியா இன்னைக்கு கூட பொண்ணு விட்டு போறேன். எந்த மரத்துக்கு போற? எந்த மரத்துக்கு போற? புளிய மரத்துக்கு போறியா? சரி, எழுப்போம். ஒரு வழியாக அந்த இளம் பெண்ணை விட்டு விலக சம்மதித்தது அந்த பேய். அடுத்ததாய் விலக சம்மதித்த பேயை மரத்தில் ஆணியில் அடித்து சிறைப்படுத்தும் சடங்கு.
பிறகு முடி வெட்டப்பட்டது. உடனே சுய நினைவற்று கீழே சாய்ந்தார் அந்த இளம்பெண். பின்னர் அவர் முகத்தில் மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. கண் திறந்த இளம்பெண் ஒன்றுமே நடக்காதது போல் இருந்தார். பேய் பிடித்தவர்களிடம் இருந்து விலகிய பேய்கள் அனைத்தும் இந்த புளிய மரத்தில்தான் கட்டி வைக்கப்படுகின்றன. இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்ட பேய்கள் இவ்வாறு இந்த மரத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். மயில் பாறை முருகன் கோவிலுக்கு பேயை விரட்ட வேண்டும் என வருபவர்கள் ஏராளம் ஏராளம். இப்படி வருபவர்கள் நம்புவது இவரைத்தான். அதாவது 78 எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஞாபகம் இல்லாத ஆயிடுச்சு. ஞாபகம் இல்லாத ஆகும்போது கீழே விழுந்துட்டு என்னை கூட்டின்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திருப்பத்தூரில் போட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் போட்டாங்க. 3 நாள் எனக்கு உயிரே கிடையாது. உயிரே இல்லைன்னு சொல்லி போட்டு 3ஆவது நாள் நல்லாயிட்டேன். நல்லாயிட்டு போட்டு எங்கள் அம்மாவை கேட்டேன், என்னம்மா இங்கே வந்து பட்டுனுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பா நீ ஒன்றுமே இல்லைடா, கொஞ்சம் அலமான கவனரா, உன் உயிர் இல்லாத ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே எனக்கு இந்த காட்சி கிடைச்சது. இது ஒரு மலை, வெறும் செடி கொடி. இந்த இடத்துல வந்துட்டு புத்து இருக்குது. இந்த புத்து பக்கத்தில் மயில் தோகை மடிச்சுன்னு இருக்குது. இந்த மயில் தோகை மடிச்சுன்னு போது நான் என்ன பண்ண வந்த அந்த மயில் தோகை எடுத்துன்னு போயிடலாம்னு தூக்குனேன். எல்லாம் பிடிங்கி எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகலான்னு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு 7 தலை, இந்த பக்கம் ஒரு தலை நாகப்பாம்பு பயங்கரமாக நின்றுச்சு. கனவுல தான். அப்போ நிற்கும்போது எனக்கு வேடன்னு உதறி எடுத்துக்கிச்சு. நம்ம ஏடா இந்த மயில் தட்டை எடுத்தோம், நம்மளை கட்சி போட்டால் என்ன பண்ணுறது பாம்புன்னு சொல்லி பயம் ஆயிடுச்சு. அப்போது அந்த சக்தி அந்த ஒரு தலையும் அந்த சிவனா அந்த 7 தலையும் 2 பக்கம் நின்று, அப்பா இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்தலம் ஆகும், நீ வந்து பூஜை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு அருள்வாக்கு கொடுத்தது இதுதான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்டுகளுடைய வேலையை சாமியார்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, மன நிம்மதி இல்லாம இருக்குன்னு சாமியார்ட்ட போனா அவர் ஏதாவது சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அது சரியாகும் ஆகாது. சரியாச்சுன்னா சாமியாரால சரியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த நிலைமை நீடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒட்டுமொத்த இந்தியாவில் சைக்கியாட்ரிஸ்டுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவு தான். ஒரு 30-31 கோடி பேர் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் மட்டும் 1,40,000 சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. ஆனா 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல மொத்தமாவே ஒரு 3000 சைக்கியாட்ரிஸ்ட் தான் இருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிற போது இந்த பேய் பிசாசு மாதிரியான விஷயங்களுக்கு மனோ தத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும். மனிதனை உயிரோடு பாடையிலேற்றும் திருவிழா இடைவேளைக்கு பிறகு.